ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6ஆம் வகுப்பு தமிழ்லேருந்து பருவம் 2லேருந்து இயல் 2 ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இம்பார்ட்டண்டான ஒன்வேர்டு எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஆல்ரெடி 6ஆம் வகுப்பு பருவம் 1 ஃபுல்லாக முடிச்சிட்டோம். பருவம் 2ல் இயல் 1 ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அதே மாதிரி சைக்காலஜி யூனிட் 1 to 10 வந்து ஒன்வேர்டு டைப்பில் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம். நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, பார்க்காதவங்க பார்த்து படிச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயுமே லிங்க் கொடுத்துருக்குறேன். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு அடுத்தடுத்து வீடியோ ரெஃபர் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இம்பார்ட்டண்டான கொஸ்டினை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். ஆசாரக்கோவையோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பெருவாயின் முள்ளியார். அடுத்து, பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் கயத்தூர். அடுத்து 3வது கொஸ்டின், ஆசாரக்கோவை என்பதற்கு டேஸ் என்பது பொருள். நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. அடுத்து 4வது கொஸ்டின், ஆசாரக்கோவை டேஸ் நூல்களுள் ஒன்று. 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. அடுத்த 5வது கொஸ்டின், ஆசாரக்கோவை டேஸ் வெண்பாக்களை கொண்டது. 100 வெண்பாக்களை கொண்டது. 6வது கொஸ்டின், பிறரிடம் நான் இன்சொல் பேசுவேன். 7வது கொஸ்டின், பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது பொறையாகும். அடுத்து 8வது கொஸ்டின், அறிவு ப்ளஸ் உடைமை அறிவுடைமை. 9வது கொஸ்டின், இவை ப்ளஸ் எட்டும் இவை எட்டும். அடுத்து 10வது கொஸ்டின், நன்றி அறிதல் நன்றி ப்ளஸ் அறிதல். அடுத்து பொறை உடைமை பொறை ப்ளஸ் உடைமை. அடுத்து 12வது கொஸ்டின், தாலாட்டு டேஸ் ஒன்று. தாலாட்டு அப்படிங்கிறது வாய்மொழி இலக்கியங்களுள் ஒன்றாக கருதப்படுது. அடுத்து, தாள் அப்படின்னா நாக்கு அப்படிங்கிற பொருள்படும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்துக்கோங்க. தாள் அப்படின்னா நாக்கு என்று பொருள்படும். அடுத்து, முத்தேன் அப்படின்னு பார்த்தோம்னா கொம்புத்தேன் பொந்துத்தேன் கொசுத்தேன். அடுத்து, முக்கணி அப்படின்னு பார்த்தோம்னா மா பலா வாழை. அடுத்து, முத்தமிழ் அப்படின்னு பார்த்தோம்னா இயல் இசை நாடகம். அடுத்து 17வது கொஸ்டின், பாட்டிசைத்து பாட்டு ப்ளஸ் இசைத்து. கண்ணுரங்கு கண் ப்ளஸ் உரங்கு. வாழை ப்ளஸ் இலை வாழை இலை. கை ப்ளஸ் அமர்த்தி கையமர்த்தி. அடுத்து 21வது கொஸ்டின், உதிர்ந்த அப்படிங்கிறதுக்கான எதிர்சொல் பார்த்தோம்னா மறைந்த. அடுத்து 22வது கொஸ்டின், இந்த கொஸ்டினில் வந்து கொஞ்சம் முக்கியமானது வருது. ஒவ்வொரு ஊர்லேயும் எந்த மாதிரி பேரால் தைத்திருநாளை கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது வரும். கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுக்கோங்க. அறுவடை திருவிழாவை டேஸ் என்று கூறுவர். உழவர் திருநாள். அறுவடை திருவிழாவை என்ன சொல்லுவோம்? உழவர் திருநாள் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடுவோம். அடுத்து 23வது கொஸ்டின், மார்கழி மாதத்தின் இறுதி நாள் போகி திருநாள். மார்கழி மாதத்தோட இறுதி நாளை வந்து நம்ம போகி திருநாளை கொண்டாடுவோம். அடுத்து 24வது கொஸ்டின், அறுவடை திருநாளை ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் வந்துட்டு எந்த பெயரால் அழைத்து நம்ம கொண்டாடுவோம்னு பார்த்தோம்னா மகர சங்கராந்தி. மகர சங்கராந்தி அப்படிங்கிற பெயரில் நம்ம வந்து ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களை வந்து அறுவடை திருநாளை கொண்டாடுறாங்க. அதே இது பஞ்சாப் மாநிலத்தில் பார்த்தோம்னா லோரி என்று கொண்டாடப்படுகிறது. பஞ்சாப் மாநிலத்தில் லோரி அப்படின்று கொண்டாடப்படுகிறது. அடுத்து 26வது கொஸ்டின், ராஜஸ்தான் மாநிலத்தில் டேஸ் என்று கொண்டாடப்படுகிறது. ராஜஸ்தான் மாநிலத்தில் உத்தராயன். ராஜஸ்தான் மாநிலத்தில் உத்தராயன். இந்த மாதிரி எந்தெந்த மாநிலத்தில் எந்தெந்த பேரால் கொண்டாடப்படுது அப்படிங்கிறத வந்து படிச்சுக்கோங்க. அடுத்து 27வது கொஸ்டின், கதிர் முற்றியதும் அறுவடை செய்வர். 28வது கொஸ்டின், விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிலையால் தோரணம் கட்டுவர். அடுத்து, பொங்கல் ப்ளஸ் அன்று பொங்கல் அன்று. 30வது கொஸ்டின், போகி பண்டிகை போகி ப்ளஸ் பண்டிகை. அடுத்து 31வது கொஸ்டின், பழையன கழிதலும் புதியன புகுதலும். அடுத்து 32வது கொஸ்டின், பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் தரும் பட்டுப்போன மரத்தை காண துன்பம் தரும். 33வது கொஸ்டின், பல்லவ அரசன் நரசிம்மவர்மன் மற்போரில் சிறந்தவர் என்பதால் டேஸ் என்ற பெயரும் உண்டு. மாமல்லன். பல்லவ அரசன் நரசிம்மவர்மன் மற்போரில் சிறந்தவர் நாட்டில் அவரை மாமல்லன் அப்படிங்கிற சிறப்பு பெயராலையும் அழைக்கின்றோம். அடுத்து 34வது கொஸ்டின், நரசிம்மவர்மனின் தந்தை பெயர் பார்த்தோம்னா மகேந்திரவர்ம பல்லவர். நரசிம்மவர்மனோட தந்தை பெயர் பார்த்தோம்னா மகேந்திரவர்ம பல்லவர். அடுத்து 35வது கொஸ்டின், அர்ச்சுனன் தபஸ் என்ற பாறைக்கு டேஸ் என்ற பெயரும் உண்டு. அர்ச்சுனன் தபஸ் அப்படிங்கிற பாறைக்கு பகீரதன் தவம் அப்படிங்கிற பெயரும் உண்டு. அடுத்து 36வது கொஸ்டின், சிற்பக்கலை டேஸ் வகைப்படும். சிற்பக்கலை அப்படிங்கிறத பார்த்தோம்னா 4 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து குடைவரை கோயில்கள், 2வது ஒற்றைக்கல் கோயில்கள், 3வது கட்டுமான கோயில்கள், 4வது புடைப்புச் சிற்பங்கள்.
குடைவரை கோயில்கள், ஒற்றைக்கல் கோயில்கள், கட்டுமான கோயில்கள், புடைப்பு சிற்பங்கள் அப்படிங்கிற 4 பெயர்களால் வந்து சிற்பக்கலை வந்து சிறப்பித்து அழைக்கப்படுது. அடுத்து 37வது கொஸ்டின். இந்த 4 வகைகளும் காணப்படும் ஒரே இடம் அப்படின்னு பார்த்தோம்னா மாமல்லபுரம். அதாவது நம்ம இந்த பார்த்தோம் இல்லையா, குடைவரை கோயில், ஒற்றைக்கல் கோயில், இந்த 4மே எங்கே காணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா மாமல்லபுரத்தில் காணப்படுது. அடுத்து 38வது கொஸ்டின். மயங்கொலிகள் பார்க்குறோம். மயங்கொலிகள் அப்படின்னா அந்த வகைகள் வந்து 8ஆக கருதப்படுது. நா, 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 ல, ழ, ல, ர, ர. இந்த 8 எழுத்துக்களும் மயங்கொலி எழுத்துக்களாக காணப்படுது. அடுத்து 39வது கொஸ்டின். இந்த 3 சொல்லி நா அப்படிங்கிறது வந்துட்டு எப்படி நமக்கு பிறக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் இந்த நகரம் அப்படிங்கிறது பிறக்குது. இந்த 3 சொல்லி நா அப்படின்னு பார்த்தோம்னா, நாக்கோட நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுறதால இந்த நகரம் அப்படிங்கிறது பிறக்குது. அடுத்து 40வது கொஸ்டின். இந்த 2 சொல்லி நா எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் இந்த நகரம் பிறக்குது. மேலே உள்ளது வந்து நடுப்பகுதியை தொடுறதால இந்த 3 சொல்லி நா பிறக்குது. இந்த 2 சொல்லி நா அப்படிங்கிறது பார்த்தோம்னா மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுறதாக்கில் இந்த நகரம் பிறக்குது. அடுத்து 41வது கொஸ்டின். இந்த நா பார்த்தோம்னா நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் மேல்வாய் பல்லோட அடிப்பகுதியை தொடுறதாக்கில் இந்த நகரம் அப்படிங்கிறது பிறக்குது. அடுத்து 42வது கொஸ்டின் பார்க்குறோம். இந்த லா அப்படிங்கிறது எப்படி பிறக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நா மேல் பற்களோட அடியை தொடுறதாக்கில் இந்த நகரம் பிறக்குது. நம்மளோட நாக்கு வந்துட்டு மேல் பற்களோட அடியை தொடுறதால இந்த நகரம் பிறக்குது. அடுத்து 43வது கொஸ்டின். இந்த லா அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட நாக்கு மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் இந்த லகரம் அப்படிங்கிறது தோன்றுது. இதனை வந்து பொது லகரம் சொல்லுவோம். இந்த லகரத்தை என்ன சொல்லுவோம் அப்படின்னா பொது லகரம் சொல்லுவோம். அடுத்து 44வது கொஸ்டின். லா அப்படின்னு பார்த்தோம்னா நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் இந்த லா அப்படிங்கிறது தோன்றுது. இந்த லா அப்படிங்கிறது வந்து தமிழுக்கே உரிய சிறப்பு லகரம் சொல்லுவோம். இது வந்து சிறப்பு லகரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது இந்த லகரம் அப்படிங்கிறது. அடுத்து 45வது கொஸ்டின். ரா அப்படின்னு பார்த்தோம்னா நாக்கோட நுனி மேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருவதால் ரகரம் தோன்றுகிறது. இந்த ரா அப்படிங்கிறது பார்த்தோம்னா நாக்கோட நுனி மேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருவதால் இந்த ரகரம் தோன்றுகிறது. அடுத்து 46வது கொஸ்டின் பார்க்குறோம். இந்த ரா அப்படின்னு பார்த்தோம்னா நாவின் நுனி மேல் அன்னத்தின் மையப்பகுதியை உரசுவதால். நோட் பண்ணிக்கோங்க, நாக்கோட நுனி மேல் அன்னத்தின் மையப்பகுதினா நடுப்பகுதியை வந்து உரசுறதால இந்த ரகரம் அப்படிங்கிறது தோன்றுகிறது. அடுத்து 47வது கொஸ்டின். விருந்தினரின் முகம் எப்போது வாடும்? நம் முகம் மாறினால் வாடும். அடுத்து 48வது கொஸ்டின். நிலையான செல்வம் அப்படின்னு பார்த்தோம்னா ஊக்கம். அடுத்து 49வது கொஸ்டின். ஆராயும் அறிவு உடையவர்கள் டேஸ் சொற்களை பேச மாட்டார். பயன் தராத சொற்களை பேச மாட்டார். அடுத்து 50வது கொஸ்டின். பொருளுடைமை பிரித்து எழுதுக. பொருள் ப்ளஸ் உடைமை. உள்ளுவது ப்ளஸ் எல்லாம். உள்ளுவதெல்லாம். பயன் ப்ளஸ் இலா. பயனிலா. இப்போ வந்து பருவம் 2 இயல் 2ல் உள்ள கொஸ்டின் பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் பருவம் 2 இயல் 3ல் உள்ள முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆல் த பெஸ்ட். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். தேங்க்யூ.